பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் 5 இன்றைக்கு ஒரு சிறப்பான தினம். அனைவருக்கும் அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய முன்னோர் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வாழ்க்கையை வரையறுத்தார்கள். உலகிலே எந்த நாட்டிலேயும் பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியரை இடம் வைத்திருக்கிறார்களா, பொருத்தியிருக்கிறார்களா என்பது பெரிய கேள்வி. உலகெங்கும் ஆசிரியர் தினம் என்பது வெவ்வேறு நாட்களிலே கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு உலகிலே காதலர் தினம், வேலண்டைன் டே என்றால் அது ஒரே நாள் தான். அதே போல் தந்தையர் தினம் என்றால் ஒரே நாள் தான். உலகெங்கும் ஒரே நாளிலே தான். தாய்க்கான தினம் என்றால் ஒரே நாளிலே தான். புற்றுநோய் தினம், இரத்த தான தினம் எல்லாம் உலகிலும் ஒன்று தான். ஆனால் இந்தியாவிலே உலகெங்கிலும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடிவிட்டு போங்கள். ஆனால் நாங்கள் ஆசிரியர் தினம் என்று வைத்து கொண்டிருப்பது செப்டம்பர் 5 தான். காரணம், எங்கள் சர்வ வல்லமை படைத்த அற்புதமான ஜனாதிபதியாக இருந்து அதன் பின்னாலே ஆசிரியர் குலத்திற்கே பெருமை சேர்த்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள்தான் எங்களுக்கு ஆசிரியர் தினம் என்று உலகிலே இருந்து முரண்பட்டு நமக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்ட நாடு நம்முடைய நாடு. எனவே இன்றைக்கு ஆசிரியர் தினம் என்று சொன்னால் நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை எண்ணத்திலே கொண்டு வர வேண்டிய, நினைவிலே கொண்டு வர வேண்டிய அருமையான தினம். பெற்றோர் என்று சொன்னால் அவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள், சீராட்டுகிறார்கள், பாசம் காட்டுகிறார்கள், சோறூட்டுகிறார்கள், நம்மை பராமரிக்கிறார்கள், நம்மை பேணுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமா என்றால், ஒரு மனிதனுடைய முழு உருவாக்கம் என்பது ஆசிரியர்களால் தான் அது செய்யப்படுகிறது. எல்லாவற்றையும் விட ஆசிரியர்களை ஏன் நாம் ஒருபடி மேலே கருதுகிறோம் என்று சொன்னால், கடவுளுக்கும் மேலே வைத்து ஏன் நம்முடைய சமுதாயம் ஆசிரியர்களுக்கு உயர்ந்த இடம் கொடுத்தது என்று சொன்னால், எவ்விதத்தில் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று சொன்னால், நம்முடைய அறிவை விருத்தி செய்கிறவர்கள் அவர்கள், நம்முடைய நல்லொழுக்கத்திற்கு காரணமாக இருக்கிறவர்கள் அவர்கள். நம்முடைய பண்பு நலன்களெல்லாம் நம்முடைய பெற்றோர் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்மை செதுக்கியவர்கள். எப்படி ஆற்றுக்கு இரு கரைகள் இருக்கின்றனவோ அப்படி ஆசிரியரும் பெற்றோரும் தான் நம்மை வழிநடத்தி செல்கிறவர்கள். அந்த வகையில் மறுகரையாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிற அற்புதமான பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள். நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டியவர்கள் யார்? உன்னால் முடியும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? நீ முன்வா, உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் நடிக்க முடியும், உன்னால் பேச முடியும், உன்னால் இந்த விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற முடியும், உன்னால் இந்த கலைத்திறமையை காட்ட முடியும், உன்னால் பேச முடியும், வா என்று நம்மை இழுத்து வந்து மைக்கின் முன்னாலே நிறுத்தி, மேடையிலே நிறுத்தி, போராட்ட களங்களிலே, அதாவது விளையாட்டு களங்களிலே நம்மை நிறுத்தி போராடி வெல்வதற்கான ஆற்றலை நம்மளுக்குள்ளே நுழைந்து கிடக்கிற, உள்ளே கிடக்கிற ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அறிவுத்திறன் மட்டுமில்லாமல் நம்முடைய மற்ற திறன்களை மேம்படுத்துகிற நம்மை தட்டி கொடுத்த அற்புதமான பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். மிகச்சிறந்த வழிகாட்டிகள் என்று சொன்னால் நாம் வேறு எவரையும் விட நம்முடைய ஆசிரியர் பெருமக்களைத்தான் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. வகுப்பு பாடமன்றி வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தந்தவர்களும் அவர்கள்தான். ஒவ்வொரு மனிதனுடைய உருவாக்கத்திலேயும், மாபெரும் மனிதர்களுடைய உருவாக்கத்திலேயும் ஆசிரியருடைய பங்களிப்பு என்பது மிகச் சாதாரணமாக இருக்கவே முடியாது. அழுது கொண்டே ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்திலே முதல் நாளிலே நுழைகிறது. ஆனால் ஒரு முழு மனிதனாக அது வெளியே வருகிறது என்று சொன்னால், அத்துணையும் அவ்வளவு விஷயங்களையும் உலக ஆற்றல்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த மக்கள், நம்மை அறிவை விருத்தி செய்து கொள்ள உதவிய மக்கள், நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை மாற்றி உதவிய மக்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியர்கள் எந்த வகையிலே மிக பெரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், நாம் எவ்வளவு வளர்ச்சியை அடைந்தாலும் அதை பற்றி பொறாமைப்படாத பிரிவினர் என்று உலகிலே இருவர் தான் இருக்க முடியும். ஒருவர் நம்முடைய பெற்றோர். நம்முடைய எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் நம்மை பார்த்து பெருமை கொள்கிறவர்கள் நம்முடைய பெற்றோர். அதற்கு பிறகு நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் நம்மை பார்த்து பெருமைப்படுகிறவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவன் என்னுடைய மாணவன், நான் உருவாக்கியவன், இன்றைக்கு அவன் வளர்ந்திருக்கிறான்னு சொன்னால் அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது, நானும் அதற்கு காரணமாக இருந்திருக்கேன், இவ்வளோ வளர்ந்திருக்கான், எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கிறது என்று மனதார வாயார பாராட்டுகிறவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆனால் நம்முடைய நல விரும்பிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட, அடப்பாவி எங்கேயோ போயிட்டான், நானும் ஒன்றா படித்தேன், எப்படி இருக்கான், நான் எப்படி வீணாக போயிட்டேன் என்று
அதிலே சின்ன பொறாமை தொனிக்கிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். நண்பர்கள் கூட பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கிறது, உறவினர்கள் எல்லாம் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கிறது, நம்மை சுற்றியவர்களெல்லாம் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எவ்வளவு உயர்ந்தாலும் நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அற்புதமான சமூகம் நம்முடைய ஆசிரியர் சமூகம். எவ்வளவோ மனிதர்கள் உயர்ந்தாலும் கூட ஆசிரியர்களை அவர்கள் மறப்பதே இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய கலாம் ஐயா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு வளர்ந்தார்கள், எவ்வளவு உச்சத்தை தொட்டார்கள், உலக புகழ் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த சீனிவாச ஐயரையும் சின்னப்பா அவர்களையும் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து தன்னுடைய மரியாதையை செலுத்தினார்கள். நான் எவ்வளவு பெரிய மனிதனாக ஆனாலும் சரி, உங்களால் உயர்ந்தேன், உங்களால் வளர்ந்தேன், உங்களுடைய உருவாக்கம்தான் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள். எனவே அதை பார்த்த அந்த ஆசிரியர் பெருமக்களும் அப்படி பெருமிதப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊடகத்திலே கூட வெளிப்படையாக ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அவர் சொல்லலாம் நானே உயர்ந்தேன், என்னுடைய முயற்சியால் வந்தேன் என்று. இல்லை, என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இட்ட அறிவு பிச்சை தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் என்று அவர்கள் வெளிப்படையாக ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் இந்த ஊடகத்திலே ஓரளவு நல்ல தமிழ் பேசுகிறேன் என்று ஒரு சிலர் கருதினால் கூட அந்த பெருமையை என்னுடைய ஆசிரியர் பெருமகன் லக்ஷ்மண சர்மா அவர்களுக்குத்தான், அவருடைய காலடியிலே தான் அதை நான் சமர்ப்பிப்பேன். நல்ல உச்சரிப்புக்கும் நல்ல தமிழுக்கும் தமிழ் ஆர்வத்திற்கும் ஊட்டம் ஊட்டியவர்கள் எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள். அதிலே என்னுடைய ஆசிரியர் பெருமகன் லக்ஷ்மண சர்மா குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு என்னுடைய உருவாக்கத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். எனவே இந்த நேரத்திலே ஆசிரியர் தினத்திலே அவரை நான் நினைவு கூறுவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவோ பெருமக்கள் இருக்க ஏன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியர் தினத்தினுடைய ஒரு மைய கதாநாயகனாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், ஆசிரிய பணியை அப்படி ஒரு புனித பணியாக ஏற்றுக்கொண்டவர் அவர். அது மட்டுமல்ல, அனைத்து ஆசிரியர்களுக்கும் முன்னுதாரணமாக ஒரு மனிதர் விளங்கினார் என்று சொன்னால் அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். மாணவர்களின் உருவாக்கத்தில் ஒரு ஆசிரியர் எந்த அளவிற்கு பங்களிக்க முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த நல்லுதாரணமாக விளங்கியவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆசிரியர் அவர்கள் வகுப்பறைக்கு மட்டுமே உரியவர் அல்ல, அதை தாண்டி வாழ்க்கைக்கும் உரியவர் என்பதை உருவாக்கி அவருடைய மாணவர்களெல்லாம் இன்றைக்கு உலகளவிலே அவருடைய புகழை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள், புகழ் பாடுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தனிப்பட்ட அக்கறையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. 1988 சர்வப்பள்ளி என்ற திருத்தணிக்கு அருகிலே இருக்கிற ஒரு எளிய ஊரிலே ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்த மனிதர் எப்படி உலக அளவிலே ஒரு பெரிய தத்துவ மேதையாக விளங்கினார் என்பதெல்லாம் பெரிய வரலாறு. ஒரு ஆசிரியர் பெருமகன் ஏதோ அவருடைய உலகம் என்பது ஒரு பள்ளி அல்லது கல்லூரி சார்ந்து அல்லது பல்கலைக்கழகம் சார்ந்தது, அதை தாண்டி வெளியிலே வர முடியாது என்கிற நிலைமையெல்லாம் இல்லை. அதை தாண்டி உலகளவிலே தத்துவ மேதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஒரு பள்ளி ஆசிரியர், ஒரு கல்லூரி ஆசிரியர், ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், இந்தியாவையே ஆள முடியும், ஒரு குடியரசுத் தலைவராக வர முடியும் என்று நிரூபித்தவர். உலகமே வியக்கிற தத்துவ பேரறிஞராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் அத்துணை மத தத்துவங்களையும் படித்தார், இந்திய தத்துவங்களை கரைத்து குடித்தார், மேலை நாட்டு தத்துவங்களை எல்லாம் கரைத்து குடித்தார். எல்லாவற்றையும் ஒப்பிட்டுவிட்டு அவர் சொன்னார், இந்திய தத்துவத்திற்கு இணையாக எந்த உலக தத்துவத்தையும் நான் காணவில்லை, எங்கேயும் நான் பார்க்கவில்லை என்று இந்திய தத்துவங்களை அப்படி உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஆன்மீக நாடு எங்கள் நாடு என்று உலகளவிலே அவர் பெருமை பேசினார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அவர் பேசிய பேச்சுக்களெல்லாம் இன்றைக்கும் இந்தியாவினுடைய தத்துவ மேன்மையை, சிறந்த சொற்பொழிவுகளை அவர் ஆற்றிய விதத்திலே இருந்து பார்க்கிற பொழுது, இந்தியாவினுடைய பெருமையை எப்படி உலகிற்கு அவர் உயர்த்தி பிடித்தார் என்று பார்க்கிற பொழுது, உண்மையிலே அவர் நினைவாக இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் என்று எண்ணி பார்க்கிற பொழுது அவருக்கு நாம் சேர்க்கக்கூடிய ஒரு எளிய பெருமை என்று சொல்லலாம். இந்திய தத்துவங்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தத்துவங்கள் என்பதை மேலை நாட்டாருக்கு உணர்த்தி அதன் மூலமாக உலக அளவிலே அதை நிரூபித்த அற்புதமான பெருமகன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். எனவே ஒரு ஆசிரியருடைய வாழ்க்கை முயன்றால் எப்படியெல்லாம் உயர முடியும், எப்படியெல்லாம் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும், எப்படி தான் கற்ற கல்வியை உலக மக்களுக்கு சொல்ல முடியும், எப்படி இந்திய தத்துவங்களுக்கு பெருமை சேர்க்க முடியும் என்று காட்டிய அற்புதமான பெருமகன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். எனவே அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த நாளிலே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, இந்த அற்புதமான துறைக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக
நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே இந்த காலத்து ஆசிரியர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே சர்வவள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் முன்னுதாரணமாக கொண்டாலே போதும். அவர் ஒருவரே நமக்கு வாழ்க்கையினுடைய அளவுகோலாக இருந்துவிட முடியும். அவரை பின்பற்றினாலே போதும். அவருடைய வாழ்க்கையை அடியொற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலே போதும். ஆசிரியருடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட முடியும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.